இந்த சீர்திருத்த தேர்தல் இது அது சம்பந்தமாக இப்போ ஒவ்வொரு பூத்தா அந்த விண்ணப்ப படிவங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிஎல்ஓ மூலமாக விண்ணப்ப படிவங்கள் சில இடத்துல கொடுக்கப்படலை. குறிப்பா சொல்லணும்னா நம்ம மானூர்ல ரெண்டு சொல்லான்னு ஒரு கிராமம் இருக்கு, பூத் நம்பர் 17. அங்க இவங்க போட்ட பிஎல்ஓ எனக்கு வயசு விருப்பம் இல்லைன்னு சொல்லி 2 நாள் ஆச்சு. இது வரைக்கும் அதுக்கு மாற்று ஆள் போட்டு இன்னும் அந்த விண்ணப்பங்கள் அங்க வழங்கப்படலை. இதை நாங்க இங்க இருக்க தேர்தல் முக்கியஸ்தர்கள்ட்ட சொல்லியாச்சு. அதுபோல 15-22 ஸ்பெஷல் முகாம் போடுதுன்னு சொல்லி முதல்ல அறிவிப்புல வந்துருந்துச்சு. அப்ப 15ஆம் தேதி நீங்க இந்த ஸ்பெஷல் முகாம் போட போறீங்களான்னு பாளையங்கோட்டை தொகுதி பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளர் மாநகராட்சி கமிஷனர், திருநெல்வேலி தேர்தல் பொறுப்பாளர் ஆர்டிஓ இந்த 2 பேர்த்தையும் கேட்டா அப்படி ஒண்ணும் இல்லை அப்படிங்காங்க. அப்போ தூத்துக்குடியில அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டா, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தனியா ஏதோ பண்ணியிருக்காங்க, நாங்க அப்படி இல்லைன்னு சொல்லி போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த முகாம் நடக்கு. அதிமுகவுக்கு பிரதான கட்சிக்கு அது தெரியப்ப திமுக மட்டும் சொல்லியிருக்காங்க, மற்ற கட்சிக்கு சொன்ன மாதிரி தெரியல, எங்களுக்கு சொல்லப்படவில்லை. எதுக்கான்னு கேட்டா ராத்திரியா முடிவு எடுத்திருக்காங்க. என்ன ராத்திரி முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பகல்ல 15ஆம் தேதி முன்னகிட்டே அறிவிச்சிருக்காங்க. அதை ஒழுங்கா கட்சிகளுக்கு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு, பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்லப்படலை. இன்னும் அது ஏதோ தவறு நடந்து போச்சு அப்படி இப்படிங்காங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. இது இந்த வாக்காளர் ஸ்பெஷல் இந்த எஸ்ஐஆர் ரொம்ப இதா நடந்துகிட்டு இருக்கு. இவங்க ஆளுங்கட்சிக்கு மட்டும் அந்த தகவலை சொல்லிட்டு பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்லாம விட்டதை நாங்க தேர்தல் கமிஷனுக்கு இன்னைக்கு அதை தெரிவிக்க போறோம். மாவட்ட நிர்வாகத்துக்கு பல முறை சொல்லியாச்சு. இதை கிள்ளுக்கிற மாதிரி நினைக்க கூடாது. அதனால செய்யற வேலைய நடுநிலையோட சீர்தூக்கி பார்த்து செய்யணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. செய்ய வைக்க போறோம், அவ்வளவுதான். மாவட்ட நிர்வாகமானது, திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமானது ஆளுங்கட்சிக்கு சாதமாக செயல்படுகிறதுன்னு நாங்க சந்தேகப்படுதோம். அதுக்கு இது ஒன்னே சாட்சி. எங்களுக்கு தெரியப்படுத்தல, ஆனா கேட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருநெல்வேலி தேர்தல் கமிஷன் பொறுப்பாளர்கிட்டையும் கேட்டாச்சு, பாளையங்கோட்டை தேர்தல் பொறுப்பு எங்க கட்சிக்காரங்க கேட்டதுக்கு அப்படி ஒண்ணு இல்லைன்ட்டாங்க. ஆனா திமுகவுக்கு சொல்லியிருக்காங்க, இவங்க திமுகவுக்கு சாதகமா செயல்படுதாங்க. இதை நாங்க தேர்தல் கமிஷனுக்கு சொல்ல போறோம் இன்னைக்கு. ஏன்னா பல முறை சொன்னாலும் அவங்க அந்த திமுகவுக்கு சாதகமா நடக்கிற செயலை கைவிட மாட்டுக்காங்க, நேர்மையா நடக்க மாட்டுக்காங்க. இது இப்போ இன்னைக்கு சொன்ன இந்த 15ஆம் தேதி இவங்க திமுகவுக்கு மட்டும் சொல்லி நடத்திருக்காங்க. இன்னொரு தேதியில எல்லா கட்சிக்கும் சொல்லி செய்யணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை.